गाइस நமக்கு இந்த பைக்கை ப்ரொவைட் பண்ணதாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கிற சுசில் ஹீரோ தாங்க. என்ன மாடல் ரீசெண்டாக என்ன வண்டி லான்ச் பண்ணியிருந்தாலும் 1 வீக்லேயே ஸ்டாக் அவைலபிள் இருக்குது. ஷோரூமோட டீட்டெயில்ஸு ஷோரூமோட ஃபோன் நம்பர் நான் கீழே கொடுக்குறேன். ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணால் கூட கால் பண்ணி கேட்டுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹே கைஸ், ஃபைனலி வந்து ஹீரோவோட அந்த ++ எக்ஸ்டெக் அந்த SOS கனெக்ட் வேரியன்ட் கொண்டு வந்துட்டோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் அந்த ரெட் கலர் பாக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட இருக்க பெல் பட்டன் டச் பண்ணிடுங்க. பொண்ணுங்களுக்குனே வந்து நல்ல ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக வந்து இந்த பைக்கை கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். அப்படி என்னென்ன ஆப்ஷன் இருக்குது என்னங்கிறத பார்த்துடலாம். வழக்கம் போட அந்த ஹீரோவோட 4-ஸ்டார் டெமோவில் என்னென்னு பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கட் பண்ணி அப்படி இதில் என்னென்ன ஃபியூச்சர் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இதோட டிசைனிங். ஸோ டிசைனிங் பொறுத்தது சொல்லவே தேவையில்லை. நல்ல ஒரு அந்த ரெட்ரோ டிசைனிங்லேயே வந்து லேட்டஸ்ட்டு டெக்னாலஜியில் ஃபியூச்சரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் LED பல்பாக இருக்கட்டும், அந்த க்ரோம் ஃபினிஷிங் மிரராக இருக்கட்டும், கூட வந்து அந்த மகேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டீலில் கொடுத்துருப்பாங்க. ஹீரோவோடைய அந்த ஹெச் லோகோ போட்டு அந்த சிம்பிளாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நல்ல ஒரு காம்பேக்டான ஒரு டிசைனில் கொடுத்துருக்காங்க. ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்கலாம், அந்த அளவுக்கு வந்து நல்ல ஒரு டிசைனில் வந்து பில் குவாலிட்டி பண்ணி கொடுத்துருக்காங்க. பழைய ப்ளஸருக்கும் இந்த எக்ஸ்டெக்கும் என்னென்ன டிஃப்ரெண்ட் என்னங்கிறத பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்க, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்கூட்டர் ஃபஸ்ட் டைம் நாங்கள் வாங்குகிறோம். ப்ரைஸ் வைஸ் பார்க்கும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்கணும், ஒரு 2-3 மாடல் போய் தான் பார்ப்போம் அப்படின்னு எல்லாத்துக்குமே வந்து காமனாக வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஐடியா இருக்கும். ஸோ ஹீரோன்னு இல்லை, எல்லா பிராண்டும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எல்லா மாடலும் போய் பார்த்தாலும் ப்ரைஸ் வைஸ் அப்படின்னு வரும்போது ஃபஸ்ட்டு வந்து ஹீரோ தான் சொல்லுவோம். அந்த அளவுக்கு வந்து பெஸ்ட்டு ப்ரைஸில் வந்து எப்போவுமே ஹீரோ ப்ராடக்ட் வந்து நல்ல ப்ராடக்ட்டில் கொடுப்பாங்க. செகண்டு, ஒரு ப்ராடக்ட் வாங்கியாச்சு, ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் ரீசேல் வேல்யூ அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை பார்க்கும்போது அதுலேயும் வந்து ஃபஸ்ட் நம்ம ஹீரோ தான் கொடுத்துருக்காங்க. மூணாவது பார்த்திங்கன்னா எல்லாமே வாங்கியாச்சு, மறுபடியும் சர்வீஸ் அப்படின்னு வரும்போது இதுக்கு ஸ்பேர்ஸ் எல்லாம் ஈஸியாக கிடைக்குமா அப்படின்னு பார்க்கும்போது மூணாவதுலேயும் ஃபஸ்ட் இடத்துல தான் ஹீரோ இருக்கும். சர்வீஸை பொறுத்தால வந்து ஈஸியாக வந்து கிடச்சிரும். ஸோ அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்லலாம். ரெண்டாவது வந்து நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குமா, ஒரு ப்ராடக்ட்டை வாங்குகிறோம் கிட்டத்தட்ட ஒரு 1 lakh பக்கம். இப்போ BS6 வந்ததுலேருந்து ஒரு 1 lakh இருந்தால் தான் ஒரு பேசிக் ப்ராடக்ட்டே நம்மளால் வாங்க முடியும். அந்த பேசிக் ப்ராடக்ட் வாங்கும்போது கம்ஃபர்டபுளாக இருக்குமா நம்ம ட்ரைவ் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நம்ம ஹீரோவில் வந்து கம்ஃபர்டபுளான ஒரு ப்ரைஸுக்கு தான், ப்ரைஸ் வைஸ் பார்க்கும்போது சரி, ஃபியூச்சர் வைஸ் பார்க்கும்போது நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் இதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கூட்டர் மாடல் அப்படின்னு வந்துட்டோம்னா வந்து அதிகமாக பொண்ணுங்களுக்கு மட்டும்தான். ப்ளஸ் ஒரு 20க்கு மேலே போயிட்டாவே வந்து காலேஜ் ஸ்கூல்லேருந்து ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும், ஸ்கூல்லேருந்தே வச்சுக்கலாம். ஸ்கூல்லேருந்து போயிட்டோம்னா நம்ம ஒரு 70+ பீப்புள் வரைக்குமே வந்து எல்லாத்துக்குமே வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணணும். ப்ரைஸ் வைஸ் பார்க்கும்போது கம்மியாக இருக்கணும். ஸோ இப்போ ப்ரைஸெல்லாம் யாருமே பார்க்குறதில்ல. பட் ப்ரைஸ் இருந்தாலும் பரவாயில்ல, ஹைரன் கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக இருந்தாலும் நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கணும், எந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கக்கூடாதுன்னு நினைப்பீங்க. ஸோ அதை வந்து நல்லாவே பூர்த்தி செஞ்சு வந்து நம்ம ஹீரோ ++ எக்ஸ்ட்ராக்கில் கொடுத்துருந்தாங்க. அதில் இது என்ன சிறப்பம்சம்னு பார்த்தீங்கன்னா, அந்த SOSன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னங்கிறது நான் உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பில் சொல்கிறேன். வழக்கம் போல் நம்மளோட ஹீரோவில் 4 ஸ்டெப் டெமோவில் பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் வீலேருந்து ஆரம்பிக்கலாம். ஃப்ரண்ட் பொறுத்தவரை நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் டிசைனிங்கில் கொடுத்துருக்காங்க. பட் இன்னொன்று பார்த்தா அந்த ரெட்ரோ டிசைன்னு சொல்லுவாங்க, அந்த ரெட்ரோ டிசைனில் அப்படியே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் வீலேருந்து ஆரம்பிக்கலாம். ஹெட்லாம்ப் பொறுத்தளவு LED ப்ரொஜெக்டர் லென்ஸ் கொடுத்துருந்தாங்க. சேம் அந்த எக்ஸ்டெக்கில் கொடுத்தது அந்த SOS வேரியன்ட்லேயும் கொடுத்துருக்காங்க. கூடவே வந்து அந்த ++ அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேயே வந்துடும். ஸோ பார்த்தாவே தெரியும் நினைக்கிறேன். DRS பொறுத்தளவு 2 அந்த ஹீரோவோட ஹெச் சிம்பிள் போட்டு DRS கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே பின்னாடி போனாவே தெரியும், நல்ல ஒரு ப்ரீமியமான லுக் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீமியமான லுக்குக்காக வந்து க்ரோம் ஃபினிஷிங்கில் கொடுத்துருந்தாங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்லாம்பை சுற்றி க்ரோம் ஃபினிஷிங் வந்துடும். மிரர்ஸ் வந்து உங்களுக்கு ரெண்டுமே வந்து க்ரோம் ஃபினிஷிங்கில் கொடுத்துருப்பாங்க. அடிஷனலாக அந்த ஹேண்டில் கப்பு 2 பக்கம் பார்க்கும்போது ஹேண்ட் கப் ரெண்டுமே வந்து உங்களுக்கு க்ரோம் ஃபினிஷிங்கில் வந்துடும். ஃப்ரண்ட் மகேரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டீலில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நல்ல ஒரு அடுத்த லெவல் கொடுக்குங்க, அந்தளவுக்கு நல்ல ஒரு ப்ரீமியம் லுக்கில் கொடுத்துருக்காங்க. விங்கர்ஸை பொறுத்தளவு வந்து ஹாலஜன் விங்கர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. மேபி 1.5-2 இயர்ஸில் வந்து கண்டிப்பாக LED விங்கர்ஸ் வரும், ++ எதிர்பார்க்குறோம், கொடுத்துருக்காங்க. நம்பர் பிளேட் மாட்டுறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு கிளாம் வந்துடும். 7 amps பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி 5 amps பேட்டரி தான் வந்துச்சு, இது 7 amps பேட்டரி. எதனாலன்னு கேட்டிங்கன்னா அந்த SOS ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. அது என்னங்கிறது அடுத்த ஸ்டெப்பில் சொல்கிறேன். மூணாவது பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோவோட எம்பலம் ஹெச் சிம்பிள் போட்டு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அந்த கலர் தாங்க நல்ல ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஐஸ் க்ரீன்னு சொல்லுவாங்க, அதுக்கு மேலே தான் இருக்குது. நல்ல ஒரு மைல்டான கலர் கொடுத்துருந்தாங்க. ஓகேங்க, மற்றபடி ஃப்ரண்ட் வியூ பொறுத்தவரை தான். ரைட் வியூவில் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ ரைட் வியூவில் அந்த டிசைனிங் அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரெட்ரோ டிசைன் சொல்ல ப்ளஸர் முதல்லேருந்து வந்த மாடல்ஸ் எல்லாம் பேஸ் வேரியண்ட்லேருந்து ++ எக்ஸ்டெக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எம்பலத்தில் கொடுத்துருக்காங்க. டியூல் டோன் கலரில் பார்க்குறக்கவே நல்ல ஒரு கிளாஸியான லுக் தருதுங்க. ப்ளஸ் உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த க்ரோம் ஃபினிஷிங் ஃப்ரண்டில் சொன்னது தான், அந்த க்ரோம் ஃபினிஷிங்கில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சைடில். ஸோ கூட வந்து அந்த பேக் ரெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபினிஷிங் பார்க்கும்போது நல்ல ஒரு ப்ரீமியம் லுக்கு தருது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பில்லியன் ரைடர் ஃபுட் ரெஸ்ட்டு நல்ல ஒரு காம்பேக்டான ஃபுட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த சைலன்சர் கார்டு மஃபுலர் கார்டு வந்து க்ரோம் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் சேஃப்டி பர்பஸ் ப்ளஸ் லுக் வைஸ் பார்க்கும்போது நல்ல அந்த லுக்குக்காக வந்து அப்படியே கொடுத்துருக்காங்க. மற்றபடி உங்களுக்கு வந்து ஒரு சிலிண்டர் வைக்கலாங்க, நல்ல ஒரு காம்பேக்டான ஒரு
சைஸ் கொடுத்துருக்காங்க. மற்றபடி உங்களுக்கு ஏதாவது லக்கேஜ் வைக்கிறதுக்கு நல்ல ஒரு ஸ்பேஸே கொடுத்துருக்காங்க. வீல் பேஸை பொறுத்தாலும் ரெண்டுமே வந்து 10 இன்ச் அளவில் டியூப்லெஸ்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளஸர் அப்படின்னா வந்து 10 இன்ச் தான், ரெண்டுலேயுமே 10 இன்ச் டியூப்லெஸ்ஸில் கொடுத்துருக்காங்க. அடிஷனலாக ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த வீல் ஸ்டிக்கர் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆக்சுவலாக ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டு பக்கம் வந்துடும். ஸோ பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிறேன். வண்டியை சுற்றி அந்த வீல் ஸ்டிக்கர் வந்திருக்கும். ஸோ அந்த வீல் ஸ்டிக்கர் ரெண்டு கொடுத்துருப்பாங்க. பார்க்குறக்கு நல்ல ஒரு கிராஸியான லுக்கில் கொடுத்துருக்கு. மற்றபடி உங்களுக்கு ரைட்டு பொறுத்தளவு தான். ப்ளஸ் ரைட்டு வீல் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் எஃப்ஐன்னு சொல்லிட்டு இந்த நேரம் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக லெஃப்ட்டில் ஒன்று கொடுத்துருப்பாங்க, என்னங்கிறது பார்க்கலாம். ரியர் வீல் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். கேஸ் ரியர் வீல் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ ரியர் வீல் பொறுத்தளவு அந்த ஹெச் சிம்பிள், ஹீரோவோட அந்த ஹெச் லோகோ போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரெஸ் பண்ணும்போது தெரியும் அந்த ஹெச் சிம்பிள் போட்டு வந்துடும். விங்கர்ஸ் டெயில் லேம்ப் எல்லாமே வந்து ஹாலஜன் லேம்பில் தான் கொடுத்துருக்காங்க. நம்பர் பிளேட் மாட்டுறக்கு ஒரு சின்னதாக ஒரு கிளாம் வந்துடும். மற்றபடி உங்களுக்கு அந்த ரிஃப்ளெக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிஃப்ளெக்டர் பற்றி சொல்லவே தேவையில்லை. நைட் டைமில் ஒரு பைக் பார்க் பண்ணியிருக்காங்கன்னா ஈஸியாக எடுத்துக்காட்டும். ஸோ இந்த இடத்துல ஒரு பைக் நிறுத்திருக்குன்னு சொல்லிட்டு அதுக்காக அந்த ரிஃப்ளெக்டர் கொடுத்துருக்காங்க. மற்றபடிக்கு அந்த பின்னாடி பேக் ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா +++ அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயும் ஸ்டீல்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதோட ஸ்பெஷாலிட்டி என்னங்கிறது உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் எப்படிங்கிறது உங்களுக்கு டாப் வீலில் சொல்கிறேன். மற்றபடி அந்த லுக் வைஸ் பார்க்கும்போது, பில்ட் குவாலிட்டி பார்க்கும்போது நல்ல ஒரு ப்ரீமியமான குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. ஹீரோவோட லோகோ மேலே போட்டு வந்துடும். சீட் ஓப்பன் பண்ணுறதுக்கு பின்னாடி கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னாடி கீயை போட்டு ஆட்டோமேட்டிக் சீட் ஓப்பன் பண்ணிக்கலாம். மற்றபடி அந்த ரியர் வியூ பொறுத்தளவு தான். லெஃப்ட் அண்ட் டாப்பில் என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். கேஸ் லெஃப்ட் வீல் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். லெஃப்ட் வியூ பொறுத்தளவு நல்ல காம்பேக்டாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு சைடு ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க வித் சென்சாரோடவே. நீங்கள் சைடு ஸ்டாண்டில் இருக்கா அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து செல்ஃப் ஸ்டார்ட் ஒர்க் ஆகாது. சைடு ஸ்டாண்ட் எடுத்துகிட்டிங்கன்னா தான் ஸ்டார்ட் ஆகும். சப்போஸ் சைடு ஸ்டாண்ட் எடுத்து விட்டுட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டு சைடு ஸ்டாண்ட் சப்போஸ் உங்களே தெரியாமல் குட்டீஸ்க்கு கால் நவுத்தி கீழே விழுந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்ஜின் ஆஃப் ஆயிரும். அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மற்றபடி உங்களுக்கு சேம் அந்த க்ரோம் ஃபினிஷிங்கில் லெஃப்ட் ரைட் ரெண்டு பக்கம் வந்து அந்த பாடியில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஃபினிஷிங் பொறுத்தாலும் ப்ரீமியம் லுக்கில் அப்படியே இருக்குது. எம்பளத்தில் ++ எக்ஸ்டெக்னு சொல்லிட்டு அந்த லுக் அப்படியே கொடுத்துருக்காங்க. மற்றபடி உங்களுக்கு 110cc இன்ஜின் கொடுத்துருக்காங்க. வித் உங்களுக்கு கிக்கரோடவே கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இப்போ வந்து நிறைய பிராண்டில் வந்து கிக்கரை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு வராங்க. ஸோ மோட்டார் சைக்கிள் ஆகட்டும், ஸ்கூட்டர் ஆகட்டும். பட் இருந்தாலும் ஹீரோலேருந்து அந்த சேஃப்டி பர்பஸ்க்காக கிக்கரை கொடுத்துட்ருக்காங்க. நல்ல ஒரு காம்பேக்டாக ஈஸியாக வந்து கிக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த காம்பேக்டாக வந்து ஒரு கிக்கர் கொடுத்துருக்காங்க. மற்றபடிக்கு சிங்கிள் ஸ்டெப் 5 நார்மல் சேக்கப் சார் தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி உங்களுக்கு லெஃப்ட் வியூ பொறுத்தவரை தான். ஸோ இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த லெஃப்ட் வியூவில் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ i3s டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. ஸோ i3s என்னங்கிறது நான் அடுத்த டாப் வீலில் சொல்கிறேன். கனெக்ட்னு சொல்லிட்டு இருக்குது. அந்த கனெக்ட் எப்படி வேலை செய்யுது என்னங்கிறது பார்த்துடலாம். டாப் வீல் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். கேஸ் டாப் வீல் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட் நான் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ஓல்டு டிசைன் லுக் அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரெட்ரோ டிசைனிங் லுக். டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபியூல் லெவல் எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் காமிச்சிடும். ஸோ ஓடோமீட்டர் ஓடுனது நீங்கள் கொடுத்துருப்பாங்க. லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வண்டி வந்து இப்போ இருக்கக்கூடியது எல்லாமே வந்து இன்ஜெக்டர் டைப். ஸோ பெட்ரோல் வந்து எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுறது என்னங்கிறது தெரியாமல் இருக்கும். அதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ வெஹிக்கிள் ரிசர்வ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ரிசர்வ் லைட் எரியும். அது இல்லைனா கூட இதில் ஒரு பாயிண்ட் பிளிங்க் ஆச்சுன்னா ரிசர்வும் தெரிஞ்சு நம்ம ஈஸியாக வந்து ஒரு 30 கிலோமீட்டர் வரைக்கும் போகும். அதுக்குள்ள நம்ம பங்க் பார்த்து அடிச்சுக்கலாம். அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது பக்கத்துலேயே அந்த சைடு ஸ்டாண்டு லைட்டு கொடுத்துருக்காங்க. வித் கட் ஆஃப் இருக்குது. பட் இருந்தாலும் சைடு ஸ்டாண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இண்டிகேட்டருக்கு வந்து இந்த நேர் வந்துடும். எம்ஐ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எம்ஐ ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா மால் ஃபங்க்ஷன் இண்டிகேஷன் சொல்லுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட வண்டியில் ஒரு 14 சென்சார் பக்கம் கொடுத்துருக்கு. ஏதாச்சும் ஒரு சென்சாரோ இல்லை ஒயரோ லூஸாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு வார்னிங் கொடுத்துரும். ஸோ இந்த லைட் ரன்னிங்லேயும் ஆஃப் ஆச்சுன்னா, ஸோ இப்போ வண்டி நான் ஸ்டார்ட் பண்ணுற பாருங்க, ரன்னிங்லேயும் வந்து இது ஆஃப் ஆச்சு அப்படின்னா கம்ப்ளைண்ட் எதுவும் இல்லை. ரன்னிங்கில் இது எரிஞ்சதுன்னா கம்ப்ளைண்ட். ஸோ ஏதாச்சும் ஒரு சென்சார் லூஸாக இருக்குது. நீங்கள் டீலர் பாயிண்ட் ஹீரோ டீலர் பாயிண்ட்டுக்கு போனீங்கன்னா ஈஸியாக அவங்க என்னங்கிறத செக் பண்ணி ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஹை பீம் லோ பீம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடிக்கு உங்களுக்கு இது அவ்வளோதான். உங்களுக்கு ஆஃப் பண்ணி காமிக்கிற அந்த ப்ளூடூத் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே பார்த்தீங்களா இந்த சைடில் போயிட்டு வரும். ஸோ இந்த சைடு தான் நீங்கள் ஹீரோ ஆப்புன்னு சொல்லிட்டு ஒன்று தனியாக ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. அதை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட வண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண மொபைல் நம்பர் என்ன நம்பரோ அந்த நம்பரை வந்து லாகின் பண்ணணும். ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறம் வந்து ஓடிபி வெரிஃபை கேட்கும். ஓடிபி வெரிஃபை உள்ளே போன உடனே நீங்கள் ஹீரோவில் என்ன மாடல் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது காமிக்கும். ஆக்சுவலாக வந்து நம்ம இன்னும் இப்போ புது வெஹிக்கிள்னால நான் உங்களுக்கு டெமோ காமிக்கல. கண்டிப்பாக நான் உங்களுக்கு டெமோ வீடியோ கஸ்டமர்ஸ் வச்சு நான் கண்டிப்பாக மேக் பண்ணி போடுறேன். ஸோ அதனால தான் வந்து நான் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஓடிபி கொடுத்துட்டிங்கன்னா என்ன மாடல்னு கேட்கும். அது ++ எக்ஸ்டெக் SOS வேரியன்ட் காமிக்கும். லோகோவோடவே போட்டு காமிக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே போய்க்கும். உள்ளே போன உடனே உங்களுக்கு என்ன நேமு, ஏஜ், பிளட் குரூப் அதெல்லாம் கேட்கும். கொடுத்துட்டிங்கன்னா அடிஷ்னலாக அதில் நம்ம ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது இருக்கட்டும். அடுத்து என்னென்னு பார்த்துக்கலாம். இந்த i3s ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. i3s அப்படின்னாவே சொல்லவே தேவையில்லை. ஹீரோவோட நம்பர் 1 ஒரு ஆப்ஷன் சொல்லலாம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இந்த செட்மெண்ட் சொல்லலாம். i3s ஐடியல் ஸ்டாப் அண்ட் ஸ்டார்ட் சிஸ்டம் சொல்லுவாங்க. மைலேஜுக்காகவும் சரி, ப்ளஸ் நம்மளோட சேஃப்டி பர்பஸ்க்காகவும் சரி இது கொடுத்துருக்காங்க. இந்த சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு நீங்கள் வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கீங்க, தேவையில்லாமல் ஐடியில் சிக்னல் நினைக்கிறீங்க, அதை ஃபோனுக்கு இது பேசிட்டு இருக்கீங்கன்னா அப்போ ரன்னிங்கில் இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட் டைம் மட்டும் 30 செகண்ட் ஆட்டோமேட்டிக்காக இன்ஜின் ஆஃப் ஆயிரும். மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வெறும் பிரேக் பிடிச்சி
எக்ஸ்ட்ராட்டர் கொடுத்தா போதும், ஈஸியாக ஸ்டார்ட் ஆகிக்கும். மற்றபடிக்கு செகண்ட் தேர்டில் வந்து 5 செகண்ட்ஸ் மட்டும் தான் எடுத்துக்கும், அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மூணாவதுல என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த SOS. ஸோ இந்த SOS தான் நிறைய பேர் கேட்டுருந்தீங்க, அந்த ஆப்ஷன் கொடுத்தாச்சு. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இதை ஆன் பண்ணோன்னே ஒரு பீப் சவுண்ட் கேட்கும் பாருங்கள். ஸோ இந்த சவுண்ட் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னங்கிறது நான் உங்களுக்கு அடுத்து சொல்கிறேன், டீட்டெயிலாக சொல்கிறேங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மொபைல் சார்ஜர் கீழே வந்துடும், ஈஸியாக ஒரு பின் மாதிரி இருக்கும். ஸோ காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ ஈஸியாக நம்ம பின்னை ரிமூவ் பண்ணிட்டு USB கேபிள் போட்டு சார்ஜ் போட்டுக்கலாம். ஸோ அடுத்தது ஒரு சிலிண்டர் வைக்கிற அளவுக்கு நல்ல ஒரு காம்பேக்டாக ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே வந்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு கேரி பேக் ஏதாச்சும் மாட்டுறதுக்கு உங்களுக்கு தனியாக ஒரு ஹூக் வந்துடும். ஸோ மற்றபடிக்கு உங்களுக்கு எல்லாமே பார்த்தாச்சு. சீட்டை பொறுத்தளவு வந்து உங்களுக்கு நான் 2 பேர் நல்லா கம்ஃபர்டபுளாக கொண்டு போகிற அளவுக்கு சீட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு டபுள் லேயரில் போட்டு வந்துடும். ஸோ இங்கே சைனிங்காக இருக்கும், கிளாஸிக்காக கொடுத்துருக்காங்க. மற்றபடிக்கு அந்த பேக் ரெஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து நல்ல ஒரு காம்பேக்டாக ஒரு குட்டீஸுக்கு இது நீங்கள் வச்சுட்டு போகிறீங்க. ஸோ பின்னாடி சாஞ்சிக்கிறதுக்கு சேஃப்டியாகவும் இருக்கும். ஸோ அதுக்காகவே வந்து உங்களுக்கு இந்த பேக் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ப்ரீமியம் லுக்கில் இருக்குது. சீட் ஓப்பன் பண்ணி உள்ளே எப்படி ஸ்பேஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ கீ எடுத்தாச்சு. ஆக்சுவலாக சீட் ஓப்பன் பண்ண உடனே ஒரு பூட் லைட் கொடுத்துருக்காங்க உள்ள. ஸோ நைட் டைமில் ஏதாவது பொருள் இருக்க அந்த திங்ஸை பார்க்குறதுக்கு கொடுத்துருக்காங்க. மொபைல் சார்ஜர் ஃப்ரண்ட்டில் வந்துடும். ஒரு லேடிஸ் ஹெல்மெட் வைக்கலாம், அந்த அளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. 5 லிட்டர் கெப்பாசிட்டி ஃபியூல் டேங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பூட் லைட் ஆஃப் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடிக்கு அந்த SOS ஆப்ஷன் என்னங்கிறது எல்லாம் பார்த்துடலாம். ஸோ ஓகேங்க, அந்த SOS அப்படின்னா என்னென்னு பார்த்தாங்களா, ஆக்சுவலாக வந்து இது பொண்ணுங்களுக்கான சேஃப்டிக்காகவே வந்து இந்த ++ எக்ஸ்டெக் கனெக்ட் வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. அதனால் என்ன ஃபியூச்சர்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து இந்த SOSல வந்து அந்த ஆப் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த ஆப்பில் வந்து ஒரு 2-3 கான்டாக்ட் நம்பரை கொடுத்துக்கலாம். ஸோ வீட்டில் பேரண்ட்ஸ் நம்பராக இருக்கட்டும், லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன், அந்த மாதிரி நிறைய நம்பர் நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்கன்னா வெஹிக்கிள் ட்ராக்கிங்கோட கொடுத்துருக்காங்க. ஸோ GPSனே சொல்லலாம், GPSோடய வந்துடும். வண்டி எங்கெங்கே போயிட்டுருக்கு என்னங்கிறத வந்து ஈஸியாக பார்த்துக்கலாம். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா மொபைல்லேயே அந்த வண்டியை ஆஃப் பண்ண முடியும், ஸ்டார்ட் பண்ண முடியும். அந்த ஆப்ஷன் வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம ஹீரோவில் தான் கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு பிராண்ட்லேயும் கொடுக்காத ஃபஸ்ட் டைம் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இது பொண்ணுங்களுக்கான சேஃப்டி பர்பஸ்னே சொல்லலாம், அதுக்காக கொடுத்துருக்காங்க. ஒரு பைக் நம்ம கொடுக்குற ஃப்ரெண்டுக்கிட்டே யாராச்சுக்கிட்ட ஸோ இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறாங்க, ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் தாண்டிட்டாங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து மொபைலில் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படின்னா மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணவே முடியாது. மொபைலில் நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்தா மட்டும்தான் ஸ்டார்ட் ஆகும். அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஒரு நைட் டைம் தனியாக ட்ரைவ் பண்ணிட்டு போகிறீங்க, ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா இதை ஒரு 3 செகண்ட் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு நோட்டிஃபிகேஷன் போயிடும். இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு லொக்கேஷனோடவே போயிடும். ஈஸியாக வந்து நம்ம கேரி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம மெசேஜ் பண்ணிட்டோம், ஸோ தெரியாமல் வந்துருச்சு அப்படின்னா 1 செகண்ட் அழுத்தி பிடிச்சிங்கன்னா அந்த மெசேஜ் ஆட்டோமேட்டிக் கேன்சல் ஆயிடும். அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் டைம் நம்பர் 1 ஹீரோ பிராண்ட். ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த செக்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம ஹீரோவில் வந்து இந்த ++ பொண்ணுங்களுக்கு மட்டுமே சேஃப்டி பர்பஸ்க்காக கொடுத்துருக்காங்க. ஏன் அதை நான் திருப்பி சொல்கிறேன்னா இந்த ஆப்ஷன் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியாமல் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் வந்து என்ன ஆப்ஷன் இருக்குதுன்னு சொல்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டை கொண்டு வந்தேன். ஸோ இதுக்கு மேலே என்ன வேணுங்க, எல்லாமே கொடுத்தாச்சு. உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா அம்மா கிட்ட போய்ட்டு சொல்லுங்கள். ஸோ எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுங்கள். ஸோ வெஹிக்கிளை பொறுத்தளவு வந்து நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, எல்லாமே பார்த்தாச்சு. ஃபஸ்ட்டு கலர்ஸை பார்த்துடலாம். கலர்ஸை பொறுத்தளவு இந்த SOS எக்ஸ்டெக் வேரியண்ட்டில் போயிட்டிங்கன்னா இந்த ஒரு கலர் தான் கொடுக்குறாங்க. நார்மல் கனெக்ட் வேரியன்ட் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு ++ உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்கில் ப்ளூ கொடுக்குறாங்க, மேட் கிரே கொடுக்குறாங்க, மேட் பிளாக் கொடுக்குறாங்க, எல்லோ கொடுக்குறாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4 கலர் வருது. மைலேஜை பொறுத்தளவு வந்து நார்மலாக வந்து எக்கனாமிக் ஸ்பீடில் போனீங்கன்னா ஒரு 50 to 55 வரைக்குமே மைலேஜ் கிடைக்குது. ஸோ என்னை பொறுத்தளவு வந்து நான் 50+ சொன்ன கஸ்டமர் தான் நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. 50 கிலோ குறையிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ப்ரைஸ் வைஸ் பார்க்கும்போது ஆன் ரோடு ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1,02,000 வருது நம்ம கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கிற சுசில் ஹீரோவில். அது மட்டும் இல்லாமல் சுசில் அப்படின்னா சொல்லவே தேவையில்லை, கோபியில் எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். பெஸ்ட் ப்ரைஸ் உள்ளே போனால் மட்டும் போதும், நீங்கள் கேட்குறது எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. அந்தளவுக்கு நல்ல ஒரு பெஸ்ட் ப்ரைஸை பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த சேனலை பார்த்து வந்தீங்கன்னா அதுக்கு தனியாக ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க. ஸோ நம்மளோட சேனலை பார்த்து வந்தீங்கன்னு சொன்னீங்கன்னாவே போதும். வேறு ஏதாவது டீட்டெயில் வேணுன்னா நான் ஷோரூம் நம்பர் கீழே கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் ஃபினான்ஸ் ஸ்டாஃப் இப்படின்னு நிறைய கொடுக்குறாங்க. நமக்கு கூடவே இருந்து சப்போர்ட் பண்ண நம்ம சசிகுமார் சாருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்லிக்கலாம். கண்டிப்பாக இதோட ஆக்சுவலாக ஓகேங்க, எல்லாமே பார்த்தாச்சு. இதோட அடுத்தடுத்த ஃபியூச்சர் என்னென்னு பார்த்துடலாம். ஸோ சொன்னால் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். வெயிட்டை பொறுத்தளவு வந்து ஒரு 103 வருது. ஒரு பேசிக்காக வந்து ஒரு வெஹிக்கிள் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஈஸியாக பேலன்ஸ் பண்ண முடியுமான்னு தான் பார்ப்போம். ஸோ ஈஸியாக பேலன்ஸ் பண்ணுறக்கே வந்து வெயிட் ரொம்ப கம்மியான வெயிட் அப்படின்னா ஸ்கூட்டரில் ஹீரோ ப்ளஸர் மட்டும்தான் சொல்லுவாங்க. 103 வெயிட் மட்டும்தான் வருது. மற்ற பிராண்டில் போனால் ஒரு 110 தான் பேசிக் வெயிட்டை கொடுக்குறாங்க. ++ல் மட்டும் 103 வெயிட் கொடுக்குறாங்க. மற்றபடிக்கு உங்களுக்கு எல்லாமே சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன்.
ஸோ ஆக்சுவலாக வந்து நம்ம வெஹிக்கிள் உட்காரும்போது ஒன் சைடு தான் கால் வச்சு உட்காருவாங்க. ஸோ நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க, ஸோ வெஹிக்கிள் வந்து என்னால் வந்து 2 பக்கம் கால் வைக்க முடியல அப்படிம்பாங்க. ஆக்சுவலாக ஸ்கூட்டர் அப்படின்னு போயிட்டோம்னாவே நம்ம ஒன் சைடு மட்டும்தான் கால் வச்சு உட்கார்ற மாதிரி கொடுக்கும். ஸோ டபுள் சைடு உட்காரலாம். ஸோ ஜென்ஸுக்கு வந்து டபுள் சைடு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் இருந்தால் லேடிஸ் அப்படிங்கும்போது அந்த ஒன் சைடு கால் வச்சா தான் ஈஸியாக பேலன்ஸ் பண்ண முடியும். ஸோ அதனால தான் அந்த ஒரு சைடு மட்டும் கால் வச்சு ஈஸியாக நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஏன்னா புது வெஹிக்கிள் நம்ம பார்க்கும்போது நிறையா பேர் நானும் பார்த்துருக்கேன். ஸோ டபுள் சைடு கால் வைப்பாங்க, கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு பயந்துட்டு வண்டி எடுக்காமல் போனவங்களும் இருக்காங்க. ஸோ உங்களுக்காக தான் சொல்கிறேன். ஸ்கூட்டர் அப்படின்னா வந்து நம்ம ஒரு சைடு, ஸோ லெஃப்டோ ரைட்டோ ஒரு சைடு பேலன்ஸ் பண்ணால் போதும், ஈஸியாக நம்ம வந்து வண்டி ஓட்டி பழகிடலாங்க. ஸோ ஓகேங்க, எல்லாமே பார்த்தாச்சு. வண்டியை ஓட்டி பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னுங்கிறது. ஸோ ஓகேங்க, டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்து வந்து மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்கிறேன். நம்ம ஆன் ரோட்டில் தான் போட்டிகிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 40 அந்த ரேஞ்சில் நம்ம ஆக்சுவலாக ஸ்பீடு போயிட்டு தான் இப்போ 40 போயிட்டுருக்கோம். 2 பேருக்கு நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது பைக் ஓட்டு. ஆன் ரோடு ஆஃப் ரோடு ரெண்டுமே சொல்லலாம். அந்தளவுக்கு நல்ல கம்ஃபர்டபுளாக கொடுத்துருக்காங்க. நார்மல் பேசிக் மாடல் பண்ணினாலும் இதே பிக்சர் தான் இருக்குது. பட் இருந்தாலும் அந்த மிக்சர் பார்க்கும்போது இன்னுமே நல்ல லெவலில் அதனால நல்ல ஒரு ஃபீலிங் இருக்குது கொடுத்துருக்கு. ப்ளஷர் ப்ளஸ் பொறுத்தளவு நல்ல ஒரு காம்பேக்டான ஒரு மாடல். புதுசாக ஓட்டி பார்க்குறவங்களுக்கும் சரி, ஃபஸ்ட் டைம் எடுத்து ஓட்டுறவங்களுக்கும் சரி, ஒரு ஃபேமிலிக்கும் சரி, எல்லாத்துக்குமே வந்து நல்ல கம்ஃபர்டபுள். முக்கியமாக சேஃப்டி வந்து இதில் நல்ல ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக கொடுத்துருக்காங்க நம்ம ப்ளஷர் எக்ஸ்போர்ட்டில். வீடியோ பார்த்து இந்த ப்ரெசென்ட் வரைக்கும் தேங்க்யூ. இன்னும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், நமக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பண்ணக்கூடிய சப்ஸ்கிரைபில் தான் வந்து சப்போர்ட்டில் தான் நாங்கள் அடுத்தடுத்த லெவலில் கொண்டு போயிட்டே இருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ டு ஆல்.